21 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த தலைமுறை எங்க கொண்டு வந்து ஜாதக கட்டத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா, மகரம் அப்படின்னா 10ஆம் அதிபதி. 10 அப்படின்னாவே வந்து ஒரு கர்மாதிபதி, தர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மகரத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த காரிய தடை, அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரிய தடை இருக்கு. ஒரு இடம் மாத்தணும்னா காரிய தடை, ஒரு வண்டி வாங்கணும்னா காரிய தடை, இப்படி நிறைய காரிய தடை. அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் திருமணம் ஆகாம இல்ல 30 வயசுக்கு மேல இல்ல 35 வயசுக்கு மேல இருக்கானா அவங்களுக்கா இன்னைக்கு. இப்ப ராகுனா என்னன்னு பாத்தீங்கன்னா சப்தர்கள், சரியா? அப்ப ராகு பகவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்தவர். அவர் வந்து ஒரு நிழல் கிரகம். ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம். இந்த நிழல் கிரகம் எந்த ஒரு கிரகத்தை போய் டச் பண்ணுதோ அதை வந்து ஆளுமைப்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நிழல் கிரகம் யாருக்கு விரோதினா, ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன தடைகள் வரப்போகுது, இல்லை அந்த தடைகளுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். 2025 இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் மேடம்? மகரம் அப்படின்னா 10ஆம் அதிபதி. 10 அப்படின்னாவே வந்து ஒரு கர்மாதிபதி, தர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா முழு ராசிக்காரர்களும் சூப்பரா இருப்பாங்க. அடுத்தது ஒரு ஜாதக கட்டத்துல மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வலிமையா இருந்துச்சு, இல்ல மகரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதை அவங்க ஈஸியா அனுபவிப்பாங்க. அந்த கிரகத்தோடைய எல்லா காரகத்துவத்தையும் ஈஸியாக அனுபவிப்பாங்க. அப்போ இந்த மகரத்துக்கு அவ்வளோ வேல்யூ. ஏன் அப்படின்னா எல்லா கிரகத்தையும் ஆட்டி வைக்கக்கூடியது சனி பகவான். அப்போ அந்த சனி பகவானுடைய வீடு வந்து மகரம், கும்பம். அப்போ அந்த மகரத்துக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது 8. அப்போ 8ல் அமைஞ்சாலும் இந்த குரு பகவானுக்கு அவருடைய இப்போ குரு பார்க்கறது பார்த்தீங்கன்னா 8ஆம் பார்வை தான் அவருடைய ராசிக்கு விழுகுது. அப்போ அவருக்கு இவர் வந்து 6ஆம் பார்வையாக இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா உடல் வலிமை கொஞ்சம் குறையும், அடுத்தது மன சோர்வு உண்டாகும். ஆனா அதுல இருந்து மீண்டு வருவாங்களான்னா 100% மீண்டு வருவாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க தலைமுறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மகரத்தில் இருக்கக்கூடிய தலைமுறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல நிறைய பேர் ராகு நட்சத்திரத்திலையும் கேது நட்சத்திரத்திலையும் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க. பெண்கள் வந்து வீட்டோட இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். வீட்லயே வந்து எப்ப பாரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசியுடையங்க. இப்போ இந்த குருவுடைய அமைப்பு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்கொள்ற சக்தி கிடைக்கும். அதை உந்துவிக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களோட வீட்டாளர்கள் தான் முடிவெடுக்க முடியும். அப்ப இப்போ இந்த குரு பார்வையின் மூலியமாக இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீயும் மற்றவங்கள மாதிரி வெளியில போ, நல்லா இரு, நல்லா பண்ணுங்கக்கூடிய உத்வேகத்தெல்லாம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த காலகட்டத்தில் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஏன்னா அங்கே செவ்வாய் தான். இப்போ நம்ம ஜாதகத்திலே செவ்வாய் ரொம்ப பலம் பொருந்தியவர், மேசம்னா முதன்மையானவர். அப்போ அந்த செவ்வாய் பகவானே அந்த இடத்துல வந்து உச்சம் ஆகிறாரு. அப்போ அந்த உச்சம் ஆகக்கூடிய செவ்வாய் குரு அங்க நீசம். அதனாலதான் உங்களுக்கு சொத்து பிரச்சனை. குரு என்பது பூர்வீக அமைப்பு. அப்ப இந்த 2 கிரகங்களும் அங்க இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லையா, அதுல முதல் ஓரைன்னு சொல்லுவாங்க. இப்ப செவ்வாய்க்கிழமைனா செவ்வாயோட முதல், திங்கக்கிழமைனா திங்கள் கிழமையோட அதுதான் முதல் ஓரை. அப்ப செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய 6 to 7 அந்த நேரத்துல வீரபத்திரருக்கு அவங்க வந்து ஒரு அபிஷேகம், கண்டிப்பா அபிஷேக ஆராதனை அவங்க செய்யணும். 21 வில்வ இலையை கொண்டு கட்டி அவங்க அந்த சாமிக்கு வந்து ஒரு மாலை போடணும். அடுத்தது 21 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த தலைமுறை எங்க கொண்டு வந்து ஜாதக கட்டத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா மகரத்துல தான் வச்சிருக்காங்க. அப்ப 21 நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும், தீபத்துக்கு எண்ணெய்கள் வந்து நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், பஞ்ச தீபம் எல்லாத்தையும் எது வேணாலும் ஏற்றலாம். ஆனா 21 தீபம் ஏற்ற வேண்டும். அப்படி மாசத்துல ஒரு முறை அவங்க செஞ்சு 21 மாதங்கள் செஞ்சுட்டா தலைமுறை பிரச்சனை தீந்துடும். இப்போ 10 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, சொத்து பிரச்சனைனா ஸ்பாட்லி அந்த 21 மாசத்துல 11 மாசம்
தள்ளி போய் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதை அவங்க இந்த குரு பயிற்சியில பயன்படுத்திக்கிட்டா நோயின்றி வாழலாம், குறைவின்றி வாழலாம். அவங்களுக்கு அடிக்கடி இந்த மூட்டு வலிகள் வலிக்க ஆரம்பிக்கும், அதிலெல்லாம் இருந்து தப்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ மருத்துவர்கிட்ட போறாங்க, டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களுக்கு அந்த வலிக்கு அப்பத்திக்கு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, ஆனால் அது வலி தீராது. திரும்ப திரும்ப அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மெடிசனோட வீரியத்தை அதிகப்படுத்திக்குவாங்க போன வருஷம் எல்லாமே. அப்போ அந்த சனி பகவானுடைய பயிற்சியில் போன தடவை எல்லாம் இதுதான் அவங்களுக்கு நடந்து நிறைய சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் இந்த குருவோடைய பயிற்சியின் மூலியமா இவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு, நல்ல டாக்டர், நல்ல ஒரு அட்வைஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க மேம். இப்போ இந்த மாதிரி சில பலன்கள்லாம் இருக்கும்போது காரிய தடைகள் இன்னும் ஏதாவது குறைகள் அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி காலங்கள்லாம் அவங்க சந்திப்பாங்களா? கண்டிப்பா. என்ன அப்படின்னா இந்த காரிய தடை, அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரிய தடை இருக்கு. ஒரு இடம் மாத்தணும்னா காரிய தடை, ஒரு வண்டி வாங்கணும்னா காரிய தடை, இப்படி நிறைய காரிய தடை. அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் திருமணம் ஆகாம இல்ல 30 வயசுக்கு மேல இல்ல 35 வயசுக்கு மேல இருக்கானா அவங்களுக்கா இன்னைக்கு இந்த காரிய தடை நிவர்த்தி ஆயிடும். ஓகே, இவங்க என்ன பண்ணணும்னா ஆண் பெண் இருபாலருமே எந்த கோயிலுக்கு போறாங்களோ இல்லையோ கூரையே இருக்காது இல்லையா. இப்ப நம்ம ஒரு கோபுரம் இல்லாத ஒரு கோயில், கூரை இல்லாத ஒரு கோயில், இந்த மரத்தடியில எல்லாம் இருக்காங்களே, விநாயகர் இருப்பாரு, வீரபத்திரர் இருப்பாரு, கால், இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு இவங்க செவ்வரளி மாலை வாங்கி கொண்டு போய் கூரையில்லா கோயிலுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க சூப்பரா இருப்பாங்க. ஏன்னா கூரை இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு கர்மா தானே. அப்ப அதை இவங்க நிவர்த்தி பண்ணும்போது, ஒரு கடவுளுக்கு நிவர்த்தி பண்ணும்போது இவங்களுடைய கர்மா 100% தீர்ந்துடும். இது தாண்டி வேற ஏதாவது பரிகாரங்கள், இந்த விஷயங்கள்லாம் தடையெல்லாம் நீங்கிறதுக்கு வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேடம்? இதுவே சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். இவங்க பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், இப்போ எள்ளுல தீபம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எள்ளுக்கு பதிலாக நல்லெண்ணெய் தீபம். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த ஓரையில இவங்க வீரபத்திரருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதுவே அவங்களுக்கு மாசம் மாசம் உள்ள ஒரு பரிகாரம் ஆயிடும். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா அது இந்த ஒவ்வொருத்தரும் மந்திரம், தந்திரம், எந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு எந்திரத்தை எந்த ரீதியாகவும் வேலை செய்ய வைக்க முடியாது. அது ஒரு மந்திரத்தினால ஒரு தந்திரமா வேலை செஞ்சாதான் அந்த எந்திரமே வேலை செய்யும். அப்ப மந்திரம் தானே முழுமையான ஒரு மந்திரம். அப்ப மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வமே மந்திரம். அப்ப அவங்க குலதெய்வத்தை 21 முறை சொல்லிட்டு வரும்போது அது மந்திரமா வேலை செஞ்சு அவங்களுக்கு தந்திரமா எந்திரமாவே அது மாறிடும். அப்ப அவங்களுடைய ஆயுள்பலம் அதிகரிச்சு பூர்வ புண்ணியத்தை அவங்கனால தீர்க்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்துருவாங்க. அது இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு பலன் இப்ப உங்களுக்கு இருக்கு. இதை பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பலன்கள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கணுன்ற நேரத்துல அடுத்ததா ராகு கேது பயிற்சியும் வருது. ஒரு 10 நாள்லயே அவங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்குதுன்றப்ப அதோட பலன்கள், இந்த பயன்களை ஏதாவது இது பண்ணுமா? என்னன்னா இந்த ராசிக்கு ராகு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா ராகு சனி பகவான் வீட்டுல இருக்கும்போது வெட்டுப்படக்கூடியது. ஆல்ரெடி உங்களுக்கு சூட்டு தழும்பு இருக்கும், இவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் அடிபட்டு ஏதோ ஒரு தழும்புகளை உண்டு பண்ணியிருப்பாங்க. இப்ப அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கேது அப்படிங்கிறது அப்பாஸ்தான வழியில இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாக்கிரதையா பேசணும். சித்தப்பா, பெரியப்பா இவங்களா இருக்காங்களே, அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் உண்டாகும். அதுல இவங்க கரெக்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா ஓகே. ஸோ இப்போ இந்த ராகு கேது அந்த பயிற்சிக்கு வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா? இப்ப ராகுனா என்னன்னு பாத்தீங்கன்னா சப்தர்கள், சரியா? அப்ப ராகு பகவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்தவர். அவர் ஒரு நிழல் கிரகம். ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம். இந்த நிழல் கிரகம் எந்த ஒரு கிரகத்தை போய் டச் பண்ணுதோ அதை ஆளுமைப்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நிழல் கிரகம் யாருக்கு விரோதினா சூரியனுக்கும் சந்திரனுக்கும். அப்போ இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான். இவங்க வருஷத்துக்கு 2 முறையா கூட எடுத்துக்கலாம். என்னன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் 2 வருது இல்லையா. அப்ப அந்த கிரகணத்து அன்னைக்கு ராகுவோடைய மந்திரத்தை இவங்க சொல்லிட்டு வரணும் 108 முறை. அதே மாதிரி சந்திர கிரகணத்து அன்னைக்கும் இவங்க ராகு கேதுவோடைய மந்திரம் என்ன அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம், ராகுவே நமக கேதுவே நமக. அடுத்தது இவங்க கண்டிப்பா போக வேண்டிய இடம் கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய வாழை தொட்ட ஐயன் கோயிலுக்கு போகணும். அங்க என்ன அப்படி அடுத்தது இல்லாட்டி சங்கரன் கோயிலுக்கு போகணும். இந்த 2 கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க இந்த 1.5 வருஷத்துல ஒரு 3 முறை போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 100% ராகு கேது பிடியிலிருந்து இவங்க நல்ல விஷயமா இவங்களுக்கு வேல்யூ கொடுத்துரும். இல்லை அப்படின்னா இவங்க செய்யற தொழிலை முடக்கிடும், பண தட்டுப்பாட்டை உண்டு பண்ணிடும். பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள்ல பரிகாரங்கள்ன்றப்போ வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த
ஆண்மை பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு இதுவும் சில பேருக்குலாம் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம்.